மிட்விக் மிராக்கிள் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32 34 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14 அதிலே 32 34 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்புறம் பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற பெருத்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடலை கடந்து இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து வனாந்தரத்திற்கு வந்தார்கள், அப்படிதானே? ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் வந்தார்கள். கெனசரேத்தில் என்ன அர்த்தம்? நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆஸ்திகளின் தோட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆஸ்திகளின் தோட்டம். பழைய ஏற்பாட்டில் கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் கடலை கடந்து ஆஸ்திகள் உள்ள தோட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். காரணம், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் கதாநாயகன் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் கேட்கலாம், வனாந்தரம் அப்படின்னு கேட்கலாம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா 13 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன போட்டிருக்கு? வனாந்தரம் அப்படின்னு போட்டிருக்கு, அப்படிதானே? ஏற்கனவே வனாந்தரம்லாம் என்ன ஆச்சு? முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அலைச்சொல்லுள்ள வனாந்தரங்களுக்கு இனி இடமே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமீன். அலைச்சொல்லுள்ள வனாந்தரங்கள் இனி உங்களுக்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் நானே வழி என்று சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக தீர்க்க தரிசனமாக என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசு ஆண்டவர் சொல்லி ஏதோ ஒன்றை நீங்கள் செய்ய துவங்கி இருக்கிறீர்கள் சொன்னால், இன்றைக்கு தேவன் சொல்கிறார், நீ அதை வெற்றிகரமாய் முடிப்பாய். அல்லேலூயா, ஆமீன். ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாட்டில் செருபாபேலை பார்த்து, செருபாபேல் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டான், அவன் கைகளே அதை கட்டி முடிக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு நீங்கள் எதை செய்ய துவங்கி இருக்கிறீர்களோ, எந்த மார்க்கமாய் தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறாரோ, என்ன செய்ய உங்களை ஆண்டவர் நடத்துகிறாரோ, அதை நிச்சயமாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, 2 கூட்டமாக இருக்கிற, அதாவது திரட்சியாக இருக்கிற, நிறையா ஜனங்கள் இருக்கிற பொதுக்கூட்டம்னு சொல்லுவோமே, 2 பொதுக்கூட்டம் இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு பயிற்சி, ஒரு தனிப்பட்ட விசுவாச பயிற்சி, ஒரு ட்ரைனிங். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் 3.5 வருஷங்கள் அவரோட கூட இருந்தார்கள். அந்த 3.5 வருஷங்களும் ஆண்டவர் அநேக காரியங்களை போதித்தார், உபதேசித்தார். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை பயிற்றுவித்தார் அவர்களை. He gave them a practical training. எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு? செய்முறை விளக்கம் போல செய்து காண்பித்தார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து காண்பித்து உங்கள் விசுவாசத்துடைய அடுத்த லெவலில் உங்களை என்ன செய்ய போகிறாரு? நடத்த போகிறார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து உங்களுக்கு வெளிப்பாடுகள் இருக்கானா? இருக்கு, நிறையா இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீர்கள். அல்லேலூயா. சில காரியங்களை
அவர் கண்டுக்கறலனா நீங்களும் கண்டுக்கிறாதீங்க. பகலில் பார்த்து சொல்லுங்க, சில காரியங்களை அவர் கண்டுக்கலனா நீங்களும் என்ன செய்யுங்க, கண்டுக்கலாமலே இருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் பிரச்சனையா பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு அவருடைய பார்வை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாராக. அவருடைய இருதயத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அவருடைய விசுவாசத்தை நமக்கு போதிப்பாராக. எப்படி நமக்கு தேவனுடைய நீதி தேவைப்படுதோ அதே போலதான் அவருடைய விசுவாசம் தான் நமக்கு தேவை. The standard of his holiness, the standard of his righteousness, the standard of his faith. அவருடைய நீதி, அந்த தரத்து நீதி தான் எனக்கு வேணும். அவருடைய பரிசுத்தம், அந்த தரத்து பரிசுத்தம் எனக்கு வேணும். அப்படி அவருடைய விசுவாசம், அதே மாதிரி விசுவாசம் தான் எனக்கும் வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த ட்ரைனிங்குள்ளே நம்ம கடைசியாக வரலாம். ஆனால் இந்த 2 பெருங்கூட்டத்தையும் எடுத்து நான் பேசும்படி விரும்புகிறேன். காரணம், இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அதாவது இங்கே அதாவது 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. அதே மாதிரி 36ஆம் வசனத்தை பாருங்க. 14 வாசிங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ரைட். அப்போ 2 ஹீலிங் நடந்திருக்கு, அப்படிதானே? 2 பொதுக்கூட்டத்திலையும் என்ன நடந்திருக்கு? பொதுக்கூட்டத்தில் 2 பொதுக்கூட்டத்திலையும் சுகமளித்தல் நடந்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த தனிப்பட்ட ட்ரைனிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே தான் எழுதியிருக்கு, அவர்கள் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த 2 பொதுக்கூட்டம் அப்படிதானே? இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தார் இயேசுவை தேடி போகிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் இயேசு தேடி போகிறார். இன்னைக்கு செய்திக்கு என்ன தலைப்பு? ரொம்ப சிம்பிளா, இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அதான் தலைப்பு. என்னது? இயேசு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒருவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். அற்புதங்களை செய்கிற ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். இந்த செய்திக்கு நான் தலைப்பை உண்மையிலே காப்பி அடிச்சிருக்கேன். எங்கிருந்து காப்பி அடிச்சிருக்கேன்னா, இந்த மக்கள் இருக்காங்களே, அவங்க ஒரு அவசர செய்தி அனுப்புகிறார்கள். கெனசரேத்து மக்கள் ஒரு அவசர செய்தி அனுப்புகிறார்கள். அந்த செய்தியில் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒண்ணுதான், வேற தந்தி மாதிரி, டெலிகிராம் மாதிரி ஒரே வார்த்தை தான். என்னது? இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பப்பட்டது. அந்த செய்தி ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுச்சு, இயேசு வந்திருக்கிறார். வேற எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, இயேசு வந்திருக்கிறாரு. நீ இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாத. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்றைக்கும் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு வந்திருக்கிறார். நிச்சயமா நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. உங்க சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 2 கூட்டமும் சுகமாக்கப்பட்ட கூட்டம் தான். இவங்களுக்கும் சுகம் கிடைச்சிச்சு, அவங்களுக்கும் சுகம் கிடைத்தது. நான் சொன்ன மாதிரி இந்த முதலாவது கூட்டம் இருக்கிறதே, இவர்கள் கால்நடையாய் வந்தவர்கள். அப்படிதானே போட்டிருக்க அந்த வசனத்தில்? அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு என்ன பண்ணாரா? அவர் 13ஆம் வசனத்தை பாருங்க. படவில் ஏறி வனாந்தரமான இடத்திற்கு தனியே போனார். தனியாக போனார். அவரை படகு ஓட்டிட்டு போயிட்டாரா? அவர் சீசரோடு போறார், அப்படிதானே? கூட்டம் இல்லாம போறார், தனியே போனார். உடனே என்னாச்சு? ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணத்தில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். கனேஸ்திரத்தில் இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இங்க என்ன கேள்விப்பட்டாங்க? இயேசு போயிட்டார்னு கேள்விப்பட்டாங்க. எங்க போனாங்கயா? அங்கேயே நாமளும் என்ன பண்ணுவோம்? போயிரும். எல்லாரும் கால்நடையாய் போனவர்கள்.
இந்த பிந்தின கூட்டம் இருக்கிறதே, அங்கே வேதம் சொல்கிறது கொண்டு வரப்பட்டவர்கள். அவங்க கால்நடை என்ன செய்யல, அவங்களா நடந்து போல, செய்தியை அனுப்பி பிணியாளிகளை கொண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, இங்க பாருங்க, இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த முதல் இடத்துல வந்து சுகமாக்கி வரிசைப்படுத்தினார், அப்படிதானே? முதல் கூட்டம் சுகமாக்கி, அப்புறமேட்டு வரிசையா எல்லாரும் உட்காருங்கப்பா சாப்பிட்றதுக்கு என்ன, சுகமாக்கி வரிசைப்படுத்தினார். அந்த பக்கம் வரிசைப்படுத்தி சுகமாக்கினார். அல்லேலூயா. அப்போ எப்படினாலும் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வரிசைப்படுத்துறார். அல்லேலூயா. அவர் ஏதாவது ஒரு கிரியை செய்யணும்னா கண்டிப்பாக அவர் வரிசைப்படுத்தி தான் ஆகணும். அல்லேலூயா. God will bring you to an order. அதுக்கப்புறம் ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். இந்த முதல் அற்புதத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த முதல் இதுக்கும் அந்த ரெண்டாவதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே இவர்கள் அதாவது அற்புதத்தை பெற்றவர்கள். இந்த முதல் கூட்டம் என்னது, அற்புதத்தை பெற்றவர்கள். ரெண்டாவது கூட்டம் என்னன்னா, அற்புதரை தொட்டவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் கடைசியாக இதை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்க நினைக்கிறேன். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா, அற்புதரை தொட விரும்புகிறீர்களா? பெற்றவர்களா தொட்டவர்களா என்று நான் கடைசியிலே சொல்லும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த முதல் அற்புதம், இந்த முதல் கூட்டத்துக்கு செய்த அற்புதத்தை பாருங்களேன். வந்து அவங்க யாருமே சொல்லலை நாங்கள் சுகவீனமாக இருக்கோம்னு. அவங்க யாராவது சொன்னாங்களா, நாங்கள் சுகவீனமாக இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் சுகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு? ஆனால் இங்கே ரெண்டாவது இடத்துல சுகவீனம் உள்ளவர்கள் மாத்திரமே இருக்கிறார். அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் வரிசையில் நிற்கிற ஆளுக்கு எல்லாருக்குமே என்னதான், எல்லாருக்குமே தங்களுடைய வியாதிகளை கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டவர்கள். இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஒரு பெருங்கூட்டம் நிற்குது. புருஷர்கள் மேல் எத்தனை பேர் இருக்காங்க? 5000 பேர். ஆமாவா இல்லையா? 5000 பேர். அது தவிர ஸ்திரீகள், பிள்ளைகள், நிறைய கூட்டம் இருக்கு. இயேசு அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, அங்க இருந்தது எவ்வளவு, அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு. அவங்க சொல்றாங்க வந்து, ஆண்டவர் இந்த ஜனங்களை, நேரமும் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல இதை, இல்லையா? பொழுது போயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, போட்டும் போய் ஊரில் போய் என்ன செய்யட்டும், ஏதாவது வாங்கி சாப்பிடட்டும். இயேசு கிறிஸ்து காலத்தால் கட்டுப்பட்டவர் அல்ல. முந்தின ஆதாமை போல அவர் கிரயம் செலுத்தி எதையும் வாங்க வேண்டியதில்லை. அவர் பிந்தின ஆதாமாக இருக்கிறார். முந்தின ஆதாமின் கட்டுப்பாடுகள் ஒன்றும் அவரை கட்டுப்படுத்தாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இயேசு டிஃப்ரெண்ட்டாக ஆப்ரேட் ஆகிறார். ஆனால் பாருங்களேன், இப்போது யோசிச்சு பாருங்க, முதல்ல வந்து அவர் என்னெல்லாம் ரெடி பண்ணுறார் பாருங்க. வனாந்தரமான இடம், அதில் வந்து பந்தி இருக்கிறதுக்கா இடத்த ரெடி பண்ணுறார். 4 சுவிசேஷத்தில் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து அது பசும் புல்லை உட்கார வச்சார். ஸோ வனாந்தரமான இடத்தை முதல்ல என்ன பண்ணுறாரு, பசும் புல் இருக்கிற மாதிரி இடத்த ரெடி பண்ணுறாரு. அவங்களாம் அப்படி ரெடி பண்ணுறாரு. அல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன பண்ணுறாருன்னா வந்து வரிசைப்படுத்துகிறார். இந்த வரிசைப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவங்களை சுகமாக்குகிறார். அவங்க கேட்கவே இல்லை. அவங்க கேட்டாங்களா, ஆண்டவரே இந்த 5000 பேர்த்தில் கொஞ்சம் பேர் சுகவீனமாக இருக்கும், ஆண்டவர் எங்களை சுகப்படுத்துன்னு கேட்டாங்களா? ஒன்றுமே கேட்கல. ஆனால் ஆண்டவரே சுகப்படுத்துகிறார். ஏன் இந்த சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதத்தின் ஆழம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, 5 அப்பம் 2 மீன், அதை கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு பேச்சுக்கு 100 பேர் வந்திருக்கோம்னு வச்சுக்கிறீங்களேன். 100 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த 100 பேரில் வந்து 20 பேருக்கு வியாதி இருக்கு. 20 பேருக்கு வியாதி இருக்கு. முடியாமல் இருந்தேன், ஆனாலும் சரி எல்லாரும் இயேசுவை பார்க்க போகிறதுனால நானும் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். இப்போ அற்புதம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன்.
அற்புதம் நடக்குது அப்படின்னா இந்த 100 பேர்ல 80 பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்லா சாப்பிடுவான். அந்த 20 பேர் எப்படி சாப்பிடுவான்? கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். அப்படிதானே? அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த ஜனம் கால்நடையா வந்திருக்கு, தன்னுடைய பலவீனங்களை பொருட்படுத்தாம இந்த ஜனம் வந்திருக்கு. இந்த ஜனம் அற்புதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதாவது இந்த அற்புதத்தை இன்னும் பெருசாக்கணும் ஆண்டவர் நினைக்கிறார். அப்படிதானே? அப்படிதானே? 10 பேர், அதாவது 100 பேர் சாப்பிட்ற இடத்துல 20 பேர் சரியா சாப்பிடலன்னா 80 பேர் தான் சாப்பிட முடியும். சாப்பாடு இருக்கிற எத்தனை பேருக்கு இருக்குது? ஒரு ஆள் சாப்பிட்றது தான் இருக்கு. அப்படிதானே? 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கு. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் 80 பேருக்கு கொடுக்கறத விட அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பேர்த்த பலப்படுத்தணும்னா, எல்லாரையும் சுகப்படுத்தணும்னா இன்னும் நிறைய சாப்பிடுவான். அப்படி நிறைய சாப்பிட்டா இந்த அற்புதம் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்? பெருகும். அப்படிதானேங்க? அப்படிதானே? புரியுதா? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆகிற வரைக்கும் அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. அப்போ முதலாவது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நீ அற்புதத்தை ருசிக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்காக நான் பிட்டு கொடுத்தவைகள் அத்தனையும் நீ பெற்றிருக்கும்படிக்கு உனக்கு நான் ஒரு குணமாக்கும் காரியத்தை நான் செய்கிறேன். உன்னை நான் சரியா குணமாக்கலன்னா நான் பிட்டு வைக்கிற எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் இன்னைக்கு உன்னை என்ன செய்யறது தெரியுமா? முதலாவது பலப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா சாப்பிடுங்க. அல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் நிறைய ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் அவைகள் அத்தனையும் நாம் சுவைக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாராவது பார்த்து நினைக்கிறீங்க, சரி சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போவோமே அப்படின்னு நம்ம சபை முழுசையும் கூட்டு போயிட்டீங்க வச்சுக்கிட்டுங்களேன். நானும் அங்கே வந்துட்டேன். உங்களை மாதிரி நானும் என்ன பண்ணிக்கிறேன், என்னையும் சேர்த்து கூட்டு போயிருக்கீங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது. பரவாயில்லையே. அங்கே பார்த்தீங்கன்னா 30 வகை சாப்பாடு வரிசையாக இருக்குது. ஆனால் எனக்கு வகுத்தால போகுது. என்ன பண்ணுறது? யோசனை பண்ணி பாருங்க. நான் அங்கே போயிட்டு என்ன பண்ண முடியுமா? நான் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? மனம் உண்டு. ஐயோ, இதை சாப்பிடணுமே, அது சாப்பிடணுமே, அது சிகப்பு கலரில் இருக்குது, இது பச்சை கலரில் இருக்குது, இது சாப்பிடணும் எல்லாம் சாப்பிடணும். ஆனால் என்னுடைய வயிறு இன்னைக்கு என்ன செய்யும் தெரியுமா? தயிர் சாதத்தை மட்டும் கொடுக்குறீங்களா பிரதர்? 2 பிஸ்கட்டு தரீங்களா? அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு. தேவன் அற்புதத்தை செய்கிறார், ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நீங்கள் இன்னும் குணமாக்கப்படாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆரோக்கியம் உங்களுக்குள் வந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் சொல்லுவீங்க, அந்த யூடியூப்ல சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு புடி அப்படிம்பீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாவா இல்லையா? அப்ப நிறைய நேரங்களில் நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நன்மைகளின் திரட்சியை நாம் பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறோம். காரணம், நாம் இன்னும் குணப்பட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம சரியா குணமாகலை, அதனால நம்ம சரியா என்ன செய்யலை, சாப்பிடலை. நம்ம போய் வெளியே என்ன சொல்றோம் தெரியுமா? என்னத்த பிரதர், வெறும் தயிர் சாதம் ஊருகா இருந்தா பார்த்துக்கிடுங்களேன். மற்றவன் சொல்லுவான், நீங்கள் எங்கே நின்றுட்டு இருந்தீங்க? அங்கே தான் 30 ஐட்டம் இருந்துச்சே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் என்றால் அந்த பெருக்கத்திற்கு நீங்களும் பங்காளியாய், அதை பெற்றுக்கொள்ளுகிற பங்காளியாய் நீங்களும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் யாருமே கேட்கல, ஆண்டவரே இந்த 5000 பேர்ல 10 பேர் சுகமில்லாமல் இருக்கும்னு யாரும் சொல்லலை. ஆனால் அவரே அவர்களை குணமாக்கினார். இந்த மனதுருக்கோன்னு போட்டு பார்த்தீங்களா? அவர்களை கண்டு மனதுருகி, இயேசு திரளான ஜனங்களை கண்டு
14 வாசி பாருங்க, என்ன போட்டிருக்கு? இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி. இந்த மனதுருக்கம் ஏன் வந்துச்சுன்னா, ஐயோ நான் இப்போ ஒரு பெருக்கமான அற்புதத்தை செய்ய போறேன், திரட்சியான ஒரு அற்புதத்தை செய்ய போறேன், நான் இவனை குணப்படுத்தலைனா இவன் அதிலே பங்கு கொள்ள மாட்டானே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார்னு சொன்னார், உங்களை சொஸ்தமாக்குவார்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க இருக்கிற எல்லா அற்புதத்தையும் அவருடைய வார்த்தையினால், அவருடைய கிரியினால் வெளிப்படுகிற எல்லா அற்புதங்களையும் நீங்கள் சுவைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இது இந்த முந்தின கூட்டத்துக்குள்ள அற்புதம். பின்னாடி கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, பிந்தின கூட்டம். அந்த பிந்தின கூட்டத்தை பற்றி என்ன அப்படின்னா பாருங்களேன், அதாவது இவர்கள் எல்லாரும் இந்த செய்தியை அனுப்பி, ஒரு செய்தி அனுப்பியிருங்க. என்ன செய்தி? இயேசு வந்திருக்கிறார். ஒரு செய்தி அனுப்பியாச்சு. செய்தி அனுப்பி இவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள், அப்படிதானே? இவங்களாம் யாரு? கொண்டு வரப்பட்டவர்கள். அப்படின்னு என்ன சொன்னா, அவங்களால வர முடியல. செய்தியை கேட்ட உடனே அவங்களால என்ன செய்ய முடியல? வர முடியல. பலவீனங்கள் இருந்த போதிலும் ஒரு கூட்ட ஜனம் கால்நடையாய் வந்தது. இந்த ஜனமோ கால்நடையாய் வர இயலாதவர்கள், கொண்டு வரப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு வரப்பட்ட ஜனமாய் இருக்கிறபடினால் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவங்கெல்லாம் கால்நடையா வருவாங்கன்னு தெரியும், அதனால இயேசுக்கு தெரியும் அவங்களாம் வந்துருவாங்கன்ட்டு. இவங்களால வர முடியல, அதனால அவர்களுக்காகவே கனசரித்து நாட்டில் போனார் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இங்க பாருங்களேன். அதாவது நான் சொன்னேன், இந்த முந்தின கூட்டம் அற்புதத்தை பெற்றவர்கள், இரண்டாவது கூட்டம் அற்புதரை தொட்டவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். ஏன்னா இந்த வரிசை இருக்கு பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் உத்தரவு வேற கேட்டிருக்காங்க. இயேசுகிட்ட போய் என்ன பண்ணாங்க? உத்தரவு கேட்டாங்க. நமக்கு தெரியும் இது ஏன் இப்படிலாம் நடந்திருக்குன்னு, ஏற்கனவே நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம். என்னது? லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணா? போய் இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டாள். தொட்ட உடனே அவளுக்கு சுகமாயிருச்சு. ஆண்டவர் சைலண்டா அப்படியே போகாம அதை சாட்சி ஆக்கினார். யார் தொட்டது, யார் தொட்டதுன்னு சொன்னார். அந்த அம்மா பேசாம போயிருந்திருக்கும் சுகத்தை வாங்கிட்டு. ஆனா கேட்டதுனால அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? சொல்லிச்சு. ஏன் சொல்ல வச்சாருன்னா, அந்த கூட்டத்திலே கனசரித்து ஜனங்களும் இருந்தார்கள். ஆண்டவருக்கு தெரியும் இந்த சாட்சி நெடுந்தூரம் செல்லும், நாம் போறதுக்கு முன்னாடியே இந்த சாட்சி அந்த ஊருக்கு போயிடும். அதுக்கு பின்னாடி நாம் போகும்போது ஒரு அற்புதம் நடக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனா, இந்த சாட்சி ஏற்படுத்தும் போதே அந்த கனசரேத்தில் இருந்த அந்த கொண்டு வரப்படுகிற ஜனங்கள் இயேசுவின் சிந்தையில் இருந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சபையில சில சாட்சிகளை ஆண்டவர் எழுப்புறாருன்னா உங்க சிலர் நிமித்தமா. அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாட்சினா சொல்லிடணும் உடனே. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வாரம் பார்ப்போம். இல்லை இது ஒன்றும் பெரிய சாட்சியாக தெரியல. நிறைய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சரே சுகமானா கூட அவன் பக்கத்தில் ஒய்ஃப்டே சொல்கிறது கிடையாது. அல்லேலூயா. மலையாளிஸ் ரொம்ப பீப்புள் ஆஃப் ப்ராபகேஷன். மலையாளிஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சும்மா ஒருத்தர் ஜோம் பண்ணி ஒருத்தர் காய்ச்சல் தான் சரியாக இருக்கும், அவர் போய் சொல்லுவார், അവിടെ ഒരു ദൈവദാസൻ ഉണ്ട്, കണ്ടോ പ്രാർത്ഥിച്ചാൽ ഉണ്ടോ ദൈവം അപ്പം അത്ഭുതം പ്രവർത്തിക്കും, ഒന്ന് കാണണം എന്ന് அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், சுகமாகுது, அப்படி இப்படி. எதுக்கு? காய்ச்சல் சரியானதுக்கு. அல்லேலூயா. பேதுருடைய மாமிக்கு ஜுரம் தான் சரியாச்சு, ஆனா வீட்டுக்கு வெளியே போற ஆள் வந்துருச்சு சுகமாகிறதுக்கு. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு கேன்சரே சுகமாயிருக்கு. இந்த பக்கம் திரும்பி படுத்து மனைவிட்ட சொன்னா கூட போதும், அங்கிட்டே என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அதனால தான் தோமாவை அனுப்பும்போது ஆண்டவர் முதல்ல பார்த்தார், நேராக கேரளாவுக்கு போப்பா, என்ன அப்புறம் சாகும்போது இங்கிட்டு வந்து என்ன செய்ய, இவங்க கொள்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால என்ன பண்ணு, அங்கே போய் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இங்கிட்டு வந்து என்ன பண்ணிடு. அல்லேலூயா. அவன் ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்கு ஆசீர்வாதம், இங்கே ரத்த சிந்தனதுனால இங்கே எழுப்புதல். அல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள் வர்றதுக்கு முன்னாடி, அவங்க கிட்ட அவர் போறதுக்கு முன்னாடி அவர்களை இருதயத்தில் சுமந்து அங்க ஒரு சாட்சி ஏற்படுத்தி, அந்த சாட்சியை சொன்ன அந்த அம்மா சொல்லும்போது அதை கேட்கும் ஜனங்கள் கேட்க வைத்து கனசத்தில் போய் முதல் சொல்லிக்க. அதனால தான் அவங்க வந்த உடனே சொல்லியிருக்கு, அவர் இன்னார் என்று அவர்கள் அறிந்து. நம்ம நினைக்கிறோம் சில சாட்சிகள். இந்த வாரம் ஒரு சாட்சி ஒருத்தர் வந்து சொல்ல போறார். சாட்சி இந்த வாரம் சர்ச்சில் வந்து சொல்றேன்னு இருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த சபையில் நடந்த சாட்சி அவர் சொல்லும்போது ஆச்சரியமா இது இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பற்பல சாட்சிகளை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். பகல தண்ணி சொல்ல, உங்க சாட்சி வேற வேற ஊருக்கெல்லாம் போகும். It travels. Your testimony travels. The word about your transformation has the power to travel to so many places. உங்க வாழ்க்கையில் நடந்த உருமாற்றங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்கள், அதன் சாட்சிகள் பற்பல தேசங்கள், பற்பல இடங்கள், பற்பல நபர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி கடந்து செல்லும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இவங்க ஊரு பூரா ஆள் அனுப்பிட்டாங்க. ஆள் அனுப்பி சொன்னாங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர்களால் வர முடியாது. அதனால போய் என்ன பண்ணாங்களாம்? கொண்டு வந்தார்கள். பிணியாளிகள் என்ன பண்ணாங்களாம்? கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கிட்ட ஒரு உத்தரவு கேட்டாங்களா. என்ன உத்தரவு தெரியுமா? உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படிக்கு உத்தரவாக வேண்டும் என்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? அது ஏன்பா அப்படிலாம் தொட்டுக்கிட்டு? அதெல்லாம் தொடதான் தேவையில்லைப்பா, நான் வந்து நானே அற்புதம் செய்கிறேன். அப்படியா? ஏற்கனவே இருங்க சோகம் கொடுத்தாரே இந்த முந்தின கூட்டத்துக்கு, அதில் யாரையும் அவர் வரிசையில் நில்லுங்கலாம் சொல்லலையே, இல்லையா? ஆனால் இங்கே அவங்க விசுவாசம், அவங்களுடைய ஃபெய்த், God wanted to honor their faith. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள் தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தும் நாட்கள். நீங்க எப்படி பெற்றுக்கொள்வோம் நினைக்கிறீங்களோ அப்படியே பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இயேசு என்ன பண்ணாரு? இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? சும்மா நின்னார். இயேசு வந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு அந்த தலைப்புக்கு முன்னாடி இயேசு நின்றார்னு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது நல்லா இல்லை, இல்லையா? இந்த செய்தியோடு பார்க்கும்போது அவர் வந்தார்னு சொல்றது நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலே என்னதான் பண்ணார் இயேசு? இந்த ஊரில் போய் இயேசு பிரசங்கம் பண்ணாரா? இல்லை. இயேசு என்ன பண்ணாரு? 4 பேரை தொட்டாரா? இல்லை. சேறு உண்டாக்கி யார் கண்ணிலையும் பூசினாரா? இல்லை. என்ன செஞ்சார் இயேசு? இயேசு நின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த முழு இதையும் வாசிச்சீங்கன்னா 2 இடத்துல இயேசு நின்றார். 2 இடத்துல இயேசு நின்றார். ஒன்று கடலிலே பேதுருவை பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? அவர் படகு தான் வந்துட்டு இருந்தார், அப்படிதானே? இயேசு என்ன பண்ணாரு? படகு தான் வந்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இவன் என்ன சொன்னா தெரியுமா? நீரையானால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? நின்றார். சரி வாப்பா, நீ ஆசைப்படுற வா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இந்த 2 விஷயம் இருக்கிறனால தான் இயேசு நின்றாரும் கொடுக்கலாம் இல்லை. ஆனால் இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதற்காக இயேசு நிற்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை பலப்படுத்துவதற்காக, நீங்கள் அவரை தொட்டு நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு உங்களுக்காக நிற்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் அந்த முந்தின கூட்டத்தில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டார், பந்தி இருக்கும்படி எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு. அங்கேயும் இயேசு நின்றாரு. அங்கே என்ன பண்ணார்னா இயேசு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ பாருங்க, சும்மா இயேசு நின்னார். எல்லாம் வரிசையா பின்னாடி நின்று என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அரிசியா. ஸோ ஒரு பலவீனத்தின் வரிசை இப்போ தொட்ட பிறகு எப்படி மாறுது தெரியுமா? பலமுள்ள ஒன்றாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஒரு சின்ன கான்டாக்ட், அது வந்த உடனே சும்மா வஸ்திரத்தை என்ன பண்ணா தொட்டா. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. வரும்போது கொண்டு வரப்பட்டார்கள், போகும்போது அவனே போயிட்டான். அப்படிதானே? பகையில தட்டி சொல்லுங்க, உங்கள் இலக்குகளுக்கு நேராக நீங்களே கடந்து செல்வீர்கள். உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருங்க. ஆமா, நான் தொட்டட்டேன்னா நான் அந்த இடத்த அடைஞ்சிருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதரை தொட்டவர்கள், பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ அற்புதத்தை பெற்றவர்கள், அற்புதத்தை தொட்டவர்கள். நடுவில் தான் நமக்குள்ள பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சிக்குள்ள வரலாம், நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிதானே? சரி, இயேசு கிறிஸ்து அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வந்து வனாந்தரமான ஒரு இடம், ஒரு ஐலாண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், வனாந்தரமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு இயேசு என்ன பண்ணாருன்னா படவிலே போனார். ஜனங்கள் அப்படி இருந்தாங்க, ஜனங்கள் இப்படி இருந்தாங்க, நீந்திக்கிட்டே வந்தாங்களா? அங்கே என்ன போட்டிருக்கு? கால்நடை. அதான் சொல்லுங்க, கால்நடையா. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா 2 மார்க்கம் இருக்கு. அப்படித்தானே? அப்படித்தானே? சமுத்திர வழியாகவும் போகலாம், கால்நடையாகவும் போகலாம். ஸோ இவங்கெல்லாம் சமுத்திர வழியாக போயாச்சு. அப்படித்தானே? சீஷர்கள் படவு மார்க்கத்தில் போயாச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கால்நடையாக நடந்துட்டாங்க. திரும்பமா இயேசு கிறிஸ்து, எப்பா நம்ம வந்துட்டோம், திரும்பி அந்த கரைக்கு என்ன பண்ணுங்க போங்கன்ட்டு என்ன பண்ணுறாருன்னா படகுல அவங்களெல்லாம் அனுப்புகிறாரு. இயேசுக்கு இப்போ படகு இல்லை. அப்படித்தானே? இயேசு எப்படி வரணும்? எப்படி வரணும்? இயேசு கால்நடையாக தானேங்க வரணும். நடந்துதான் வந்தார், ஆனால் வேற ரூட்டில் வந்தார். ஹல்லேலூயா. நடந்து தான் வந்தார், ஆனால் அவர் கால்நடையாக எல்லாரும் வர்ற வழியில் என்ன செய்யலை, வரலை. ஹல்லேலூயா. பகலில் பார்த்து சொல்லுங்க, அவர் விசேஷமாக நடக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறார்? இந்த விசுவாசத்தின் அடுத்த லெவல் எங்கே கொண்டு வராருன்னா, நீ எல்லாரும் நடக்கிற பாதையில் நடக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, நீ தனியான பாதையில் நடக்கலாம். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு பாதையை நீ நினைத்திராத இடத்தில் ஏற்படுத்துவேன். இதைத்தான் செங்கடல்ல பழைய ஏற்பாட்டு நாட்களில் செய்து காண்பித்தார். சொன்னார், சுற்றுப்பாதை ஒன்று இருக்கிறது, ஆனால் நான் சமுத்திர மார்க்கமாக இவங்களை கொண்டு போறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் அப்படிதான், கால்நடையாக போகலாம், ஆனால் நான் கால்நடையாக தான் வாரேன். ஆனால் எப்படி வாரேன்? கடல் வழியாய் கால்நடையாய். ஹல்லேலூயா. கடல் வழியாய் கால்நடையாய் நான் வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பாதையை இன்றைக்கு சொல்றாரு. அப்பா, கால்நடையா அப்படி சுத்திட்டு இருக்காத, இப்படி ஒரு பாதை இருக்கு, அதிலே நீ நடக்கும்படி இன்று நான் உன்னை பலப்படுத்துகிறேன். இந்த பாதைக்கு ஒரு பெயர் இருக்கிறதுனா அது என்ன தெரியுமா? இயேசுவின் பாதை. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் இவர்களுக்கு வெளிப்பாடுகள்லாம் இருந்துச்சா? இயேசு யாருன்ற வெளிப்பாடுகள் இருக்கதான் செஞ்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு புது விதமா ஒரு சூழ்நிலை ஆண்டவர் டீல் பண்றாரு. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது? 28-29 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, படவில் உள்ளவர்கள் வந்து, அப்படிதானே? படவில் உள்ளவர்கள் வந்து என்ன செஞ்சாங்களா? அவருடைய பாதத்தை பணிந்து கொண்டார்கள். அப்படிதானே? படவில், அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். படவில் உள்ளவர்கள் வந்து, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு
உங்கள் கூட இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு கனெக்டடாக இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் படகு தானங்க. ஆனால் அந்த படகுலேருந்து வந்துன்னு என்ன அர்த்தம்? இறங்க வாசிச்சாங்க படகுக்குள்ளேயே. என்ன தெரியுமா? they came closer to Jesus. அப்படிதானே? படவில் உள்ளவர்கள் வந்து, அல்லேலூயா, ஆமென். இந்த படகுல அதிகபட்சமாக 12 பேர் இருந்திருக்கலாம், பேதுருவை சேர்த்து, இல்லையா? அப்படிதானே? அப்போ 11 பேர் வந்து, அந்த 11 பேர் வந்து, if you want them to come closer, you have to go closer to Jesus. நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்தீங்கன்னா படவில் இருக்கவங்க எல்லாரும் அவரிடத்தில் என்ன செய்வாங்க? வந்துடுவாங்க. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்க, பயங்கரமாக காற்று அடிச்சுட்டு இருக்கு, புயல் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படிதானே? இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இதே மாதிரி ஒரு படவிலே, படவின் பின்னணியத்திலே அவர் நித்திரையா இருந்தார். உடனடியாக அவர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து காற்றை அதட்டினார், அப்படிதானே? So God addressed the problem. இயேசு கிறிஸ்து அவர்கள் எதை பிரச்சனையாய் பார்த்தார்களோ அந்த பிரச்சனையை இயேசு கிறிஸ்து எதிர்கொண்டார், அப்படிதானே? ஆனா இங்க இப்போ நீங்க இதில் வாசிக்கும் போது காற்று பலமா இருக்கிறதை கண்டு அப்படின்னா, அது வரைக்கும் காற்று அடிக்காமலா இருந்துச்சு? காற்று எப்படிதான் இருந்துச்சு? அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அல்லேலூயா. பக்கத்து காலை தட்டி கேளுங்க, காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குதா? அல்லேலூயா. இந்த ஃபெய்த் ட்ரைனிங் எப்படி கொடுக்க விரும்புகிறார்னா, while it is still blowing, while the wind is still blowing, காற்று தீவிரமாய் அடித்து கொண்டிருக்கிற போதே நீ கால் நனையாமல் கர்த்தரிடத்தில் கடந்து வரும்படி கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். To cause you walk closer to him with a different level of faith. நான் உன் சூழ்நிலை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஆனால் உன்னை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? வெளியே வர்றதுக்கு கட்டளை கொடுப்பேன். நான் காற்றுக்கு கட்டளை கொடுக்கவில்லை, காற்றை கடிந்து கொள்ளவில்லை, ஆனால் இந்த காற்று இருக்கிற போதே நீ நடக்கும்படி உனக்கு கட்டளை இட்டிருக்கிறேன். Hallelujah. The command is not for the boisterous wind. The command is for you to believe. Praise the Lord. Hallelujah. அதனால காற்று அவர் என்ன பண்ணல? கண்டுக்கிடவே இல்லை. காற்று அவர் கண்டுக்கிடவே இல்லை. அதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அதாவது அமர்ந்தது. காற்று அமர்ந்ததா அப்படின்னா நான் சொல்வேன், புயல் அமர்ந்தபடினால் காற்று அமர்ந்தது. படகுக்குள்ள உட்கார்ந்தவருக்கு பேர் தான் புயல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புயலே உட்கார்ந்துருச்சு அப்படின்னால காற்று என்ன பண்ணிருச்சு? ஐயோ, அவரே உட்கார்ந்துட்டார், நம்ம பேசாம. அல்லேலூயா. புயல் அமர்ந்தது, எனவே காற்றும் அமர்ந்தது. அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இன்னைக்கு சிலருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா, தீவிரித்து கொண்டிருக்கிறது. சில பிரச்சனைகள், இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டும் என்றால், எதை இயேசு உங்களை செய்ய சொன்னாரோ அதை நீங்க செய்கிற போது வருகிற பிரச்சனை, அப்படிதானே? இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாரு? சீக்கிரமா அக்கறைக்கு போகன்னாரு. அவர் சொன்னார்னு தானே பாஸ்டர் நான் செஞ்சேன். அவர் தானே பாஸ்டர் இந்த வியாபாரத்தை செய்ய சொன்னாரு. அவர் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. அவர் சொன்னதுனால வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவர் அணுகுவதற்கு ஒரு புதிய விதத்தை சொல்றார். உங்க விசுவாசத்தை புது லெவல்ல வளர்க்க விரும்புகிறார். நம்மளா தான் என்ன சொல்லி, ஆண்டவரை கொஞ்சம் காற்றை அமர்த்துங்கள், நானும் உங்களை போல கடலில் நடக்க விரும்புகிறேன், அப்படிதானே? அவர் காற்றை பத்தி ஒரு வார்த்தை கூட என்ன செய்யறதில்லை, பேசல. அவர் காற்றை பத்தி பேசலனா, பக்கத்து தட்டி சொல்லுங்க, அவர் காற்றை பத்தி பேசலனா நீங்களும் பேசாதீங்க. அல்லேலூயா. அவர் சில பிரச்சனைகளை அவர் அலட்சியப்படுத்துகிறார் என்றால் நீங்களும் அந்த பிரச்சனைகளை அலட்சியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அவருக்கு அது வெயிட்டே கொடுக்கல. அவர் அதுக்கு இவங்கெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப பாரு, இப்ப சொல்ல போறார் பாரு, இந்த பாரு
கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வந்தோடனே என்ன சொல்ல போறாரு? இறையாதே. இப்படி தானங்க ஏற்கனவே சொன்னார், அப்படி சொல்ல மாட்டார். அல்லேலூயா. காற்று கொந்தளித்து கொண்டிருக்கிற பொழுது, கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிற போதே, காற்று பெருங்காற்றாய் அடித்துக் கொண்டிருக்கிற பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீ என்ன பண்ணு, வா. The command is not for the boisterous wind, the command is for you to believe. விசுவாசிக்கும்படி உனக்காக வீசிக்கொண்டிருக்கும் காற்றுக்கு கட்டளை அல்ல, விசுவாசிக்கும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீ என்ன பண்ணு, இப்பவே எந்திரிச்சு என்ன பண்ணு, எந்திரிச்சு என்கிட்ட வா. ஒரு வார்த்தை கூட சொல்ல. சரி, இப்போதான் சொல்லலை, போய் பக்கத்தில் போகும்போது காற்று என்ன பண்ணிருச்சு, பலமாக இருக்கிறதை கண்டு, அப்படிதானே? அப்பயாவது என்ன பண்ணிக்கலாம், என்னப்பா காற்றை பார்த்து பயந்துட்டியாப்பா அப்படின்னா சொல்லிக்கலாமா? அவருடைய சப்ஜெக்டே அது இல்லை. அல்லேலூயா. பகல தட்டி சொல்லுங்க, உங்கள் ப்ராப்ளம் அவுட் ஆஃப் சிலபஸ். அல்லேலூயா. அது மேட்டரே கிடையாது. இன்னைக்கு நம்ம சிலர் பெருசாக நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க, அவர் ஒன்றும் அதை கண்டுக்கிறதே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு பேர் இருக்கு, காற்றை தம்முடைய கைப்பிடிகளில் அடக்கினவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு தெரியும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அவன் பாட்டில் நடந்தான், புசுக்குன்னு முங்கிட்டான். ஆனாலும் உடனே என்ன பண்ணா தெரியுமா, கைப்பிடிச்சு தூக்கினார். எதிரு வெயிட் பண்ணு, இந்த காற்றை சரி பண்ணுறேன் பாரு, அப்படி கூட சொல்லலை. அப்படியே இருக்கு, அவர் கண்டுக்கிறவே இல்லை. அல்லேலூயா. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நடந்து வராங்க. இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். உன்னுடைய தோல்வியின் ஈரம், உன்னுடைய தோல்வியின் ஈரம் காய்ந்து போவதற்கு முன்பதாக நீ வெற்றியிலே திரும்பமாய் நடப்பாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். படவில் உள்ளவர்கள் நிந்தித்து பரிகசித்தார்கள், முங்கிட்டான் பாரு, முங்கிட்டான் பாரு, சொன்ன பாரு. அந்த ஈரம் காய்ந்து போவதற்கு முன்பதாக அவன் திரும்பமாக தன் தோற்று போன அதே இடத்தில் வெற்றி நடை போடுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுகிற உங்களில் சிலருடைய வாழ்க்கையில ஒரு சமீபத்தை தோல்வியார்கள், இப்பதான் தோத்து போனேன் பாஸ்டர், இப்பதான் அந்த பிரச்சனையில முங்கி நான் வாரேன். கவலைப்படாத, அங்கேயே கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்திரிச்சான், அழகா நடந்தான். அல்லேலூயா. ரெண்டு பேருமா வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, படவிலே ஏறினார்கள், காற்று அமர்ந்தது. அல்லேலூயா. அதுக்கு மேல அதுக்கு என்ன இல்லை, அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி புயலே அமர்ந்தது, அதனால காற்றும். அது நினைச்சோம், இன்னி நான் காத்து அடிச்சேன்னா எனக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. இவர் என்னப்பா அவர் நம்மளை கண்டுக்கிறவே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன் உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கிறாருன்னா, அது போலத்தான் நீங்களும் நடக்க வேண்டும். சில பிரச்சனைகளை நீங்கள் அலட்சியப்படுத்தி கொண்டு அதை பொருட்படுத்தாம, அல்லேலூயா, இயேசுவை நோக்கி நடங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு நடக்க கடவோம் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. நிறைய பேர் அவங்க கால்நடையா வேறு விதமாய் நடந்து போகிறார்கள். ஆனால் இயேசுவோ கால்நடையாய் கடலிலே நடந்து ஒருத்தனுடைய விசுவாசத்தை வெகுவாய் வளர்த்து, படகுல ரெண்டு பேரும் சேர்ந்து கால் எடுத்து உள்ள வச்சு உட்கார்ந்தாங்க. காற்று அமர்ந்துருச்சு. படவில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், இயேசுவை என்ன பண்ணாங்களாம், பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ இந்த கூட்டத்துக்கு அற்புதத்தை பெற்றவர்கள், இந்த பக்கத்தில் அற்புதத்தை தொட்டவர்கள், அப்படிதானே? இரண்டுக்கு நடுவில் ஒரு பணிந்து கொள்ளும் ஒரு கூட்டம். காரணம், அப்படி விசுவாசம் வளர்ந்திருக்கிறது. இவர்கள் அவருக்கு அருகிலே வந்திருக்கிறார்கள். They came closer. Hallelujah. Praise the Lord. அவங்களுடைய விசுவாசம் வளர்ந்திருக்கு. இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு வளர்ந்திருக்கு. எப்படி வளர்ந்திருக்கு? இவர் காற்றை அதட்டவும் முடியும், காற்றை அசட்ட பண்ணவும் முடியும். அல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் அவர் அதட்டுகிறவர் அல்ல, சில பிரச்சனைகளை அவர் அசட்டை பண்ணுகிறார். நீங்களும் அப்படியே செய்யுங்கள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கொந்தளிக்கிற கடலாயிருந்தாலும், பொங்கி எழுகிற பெருங்காற்றாயிருந்தாலும், ஆண்டவரே நீர் அசட்டை பண்ணுகிறவைகளை நாங்கள் அசட்டை பண்ணவும். ஆண்டவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த 14 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது முதல்ல சொல்றாரு, நீங்களே கொடுங்கிறார். நீங்களே கொடுங்க, நீங்களே கொடுக்கலாம்ப்பா, நீங்களே கொடுக்கலாம். நீங்க அவங்கள வெளியே அனுப்பாதீங்க, நீங்களே கொடுங்க. யூ கேன் கிவ். ரெண்டாவது என்ன சொல்ல தெரியுமா? யூ கேன் ஓவர் கம். அப்பா, நான் செஞ்சதை நீயும் செய்ப்பா, உன்னாலே நடக்க முடியும். யூ கேன் வாக் ஆன் த வாட்டர். Praise God. Hallelujah. என்ன அழகான பயிற்சி பாருங்களேன். நான் முந்தின ஆதாம போல இயங்குகிறவர் அல்ல, நான் பிந்தின ஆதாம போல இயங்குகிறேன். எங்க குறைச்சல் இருக்கோ அந்த குறைவையே நான் பெருக வைக்க முடியும். Hallelujah. Praise the Lord. Thank you Holy Spirit. நீங்களே கொடுங்கன்னு சொன்னாரு. உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்களும் நானும் நம்மளால கொடுக்க முடியும். இயேசு நம்ம கூட இருந்தார்னா நம்மளால கொஞ்சத்தை பெருக வைக்க முடியும். இயேசு நம்ம கூட இருந்தார்னா நம்ம தோல்வியை ஜெயமா மாற்ற முடியும். இயேசு நம்ம கூட இருந்தார்னா எங்க போய் எந்த இலக்கை அடையணுமோ, எங்கே நாம் புறப்பட்டு செல்ல வேண்டுமோ அங்கே நிச்சயமாய் புறப்பட்டு செல்ல முடியும், அங்கே போய் சேர முடியும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆகிலும் நம்ம ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே அற்புதங்களை பெற்றவர்கள் என்ற நிலையில் இருந்து அற்புதரை தொட்டவர்கள் என்ற நிலைக்கு எங்களை கொண்டு வாங்கப்பா. Help us to step out of the boat and walk the supernatural walk, ignoring the challenges. சவால்கள், சூழ்நிலைகள் அவைகளை கண்டுகொள்ளாமல் உம்மை நோக்கி நடக்க, உம்மையே பார்த்து நடக்க உதவி செய்யோப்பா. ஹல்லேலூயா. நீ இறங்கின படகை விசேஷப்படுத்தும்படி உன்னுடனே கூட அவரும் ஏறுவார். உன் சின்ன படகு, உன் சின்ன வீடு, அல்லது நீ இருக்கிற அந்த சின்ன இடம், அதில் இருக்கிற யாவரும் இயேசுவை கண்டுகொள்வார்கள். Whoever is connected with you will know him, will know Jesus better than before. இதற்கு முன்னே அறிந்திருக்கிற விதமாய் அல்ல, புதிய விதமாய் இயேசுவை அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஒவ்வொரு முறை இயேசு குறித்த வெளிப்பாடு வரும்போதும் அந்த வெளிப்பாடு ஒரு ஆராதனை ஏற்படுத்துகிறது. வெளிப்பாடுகளை பெற்றவர்கள் வணங்கினார்கள், பணிந்து கொண்டார்கள். Hallelujah. Praise the Lord. பரலோக தேவனே, ஆண்டவரே, thank you Holy Spirit. ஆண்டவரே, நாங்கள் சில பெருங்காற்றை அலட்சியப்படுத்தி, ஆண்டவரே எனக்காக ஒருவர் நிற்கிறார், எனக்கு ஒரு புதிய நடையை பழக்குவிக்கும்படிக்கு, என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படிக்கு, ஒரு வெளிப்பாட்டை அருளும்படிக்கு எனக்காக ஒருவர் நிற்கிறார். இந்த உணர்வோடு கூட இயேசுவினிடத்தில் நாம் செல்லுவோம். இயேசு வந்திருக்கிறார், அற்புதங்களை செய்யும்படி இயேசு வந்திருக்கிறார், ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தும்படி இயேசு நின்றார், ஒரு தோல்வியை ஜெயமாக்கும்படி இயேசு நின்றார். ஹல்லேலூயா. இலக்குகளை
இந்த ஜனங்கள் அடைய செய்யும்படிக்கு வந்த விதமாய் அல்ல, விசேஷித்த விதமாய் அவர்கள் திரும்பி செல்லும்படிக்கு இயேசு நின்றார். பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி நாங்கள் காலூன்றி நிற்கும்படி செய்வீராக. நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நீர் வரிசைப்படுத்தினவர்கள் எல்லாரும் திருப்தியோடு வீட்டுக்கு போனாங்க, வித்தியாசமா திரும்பி போனாங்க. அதே போல இந்த இரவிலும் நீர் செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து ஊழியம் செய்யும். நீர் வந்திருக்கிறபடினால் இந்த நாளிலே இங்கே கடன்களோடு வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே, மனுஷர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறவர்கள், கொந்தளிக்கும் கடல் போல இருக்கிற சூழ்நிலையில் இவைகள் ஒன்றும் அமராமல் இருக்கிறதே, இயேசு எனக்கு சொன்னதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னால் தண்டு வலிக்க முடியவில்லை, திரும்பி போகவும் மனமில்லை. அன்று சொல்கிறார், கவலைப்படாத, நான் உன்னோடு கூட உன் படகுல வந்து அமருவேன். ஒருவேளை இந்த பிரயாணம் புறப்படும் போது என் வார்த்தை மட்டும்தான் உன்னோடு கூட போச்சு, ஆனா இந்த பாதிக்கு மேல என் பிரசனமும் உன்னோட கூட இருக்கும். You just carried my word, but from now on I will also be with you. நீ அடைய வேண்டும் என்று நான் உனக்கு சொன்ன இலக்கை, என் வார்த்தைகளை நம்பி நீ புறப்பட்டாயே, நான் உன்னோடு கூட இருந்து அந்த இலக்குக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். கடல் கடந்த பின் வனாந்தரம் அல்ல, கடல் கடந்த பின் கனேஸ்வரத்து என்று சொல்லப்படுகிற ஆஸ்திகளின் தோட்டம். ஆண்டவரே, நீர் இன்னார் என்று அறிந்து கொள்ளும் போது எங்களுடைய சூழ்நிலைகள் ஆஸ்திகளின் தோட்டமாய் மாறுகிறது. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தைகள் மூலமாய் தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனத்திற்கும் நீர் போதுமானவரிலும் அதிகமானவராய் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதங்களும் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.